கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து. மீன் வியாபாரி ஒருவர் மீன்கடை ஒன்றை புதிதாக திறந்தார். கடையின் மேல் பகுதியில் இங்கு புதிய மீன்கள் விற்கப்படும் என்று எழுதி வைத்தார். நண்பர் ஒருவர் வந்தார். போர்டில் எழுதப்பட்ட வாசகத்தை படித்தார். இங்கு இந்த வார்த்தை தேவைதானா? கடை வைத்தால் அங்குதான் விற்பார்கள். இங்கு என்பது எழுத தெரியவில்லை. நண்பர் விரும்பியபடியே இங்கு என்ற வார்த்தையை வியாபாரி அளித்துவிட்டார். புதிய மீன்கள் விற்கப்படும் என்று மட்டுமே தொங்கியது. மற்றொரு நண்பர் வந்தார். மீனே விற்பதற்காக தானே வைத்திருக்கிறாய், விற்காவிட்டால் கடை எதற்கு? புதிய மீன்கள் என்று மட்டும் இருந்தால் போதும் என்றார். இன்னொரு நண்பர் வந்தார். மற்றவர்கள் எல்லாரும் பழைய மீன்கள் விற்பது போலவும் நீ மட்டும் புதிய மீன்களை விற்பது போலவும் புதிய மீன்கள் என்று எழுதியிருக்கிறாயே. புதிய என்ற பகுதி வேண்டாம், அது மற்ற வியாபாரிகளை இழிவுபடுத்துகிறது. அப்படியே புதிய என்ற வார்த்தை அளிக்கப்பட்டது. நீங்கள் என்ற வார்த்தை மட்டுமே மிஞ்சியது. இன்னொருவர் வந்தார். மீன்கடைக்கு போர்டு எதற்கு? மெயினா வாடைத்தான் 2 மைல் தூரத்துக்கு அடிக்கிறது என்றார். போர்டு அப்புறப்படுத்தப்பட்டது. கடைசியில் வியாபாரம் படுத்துவிட்டது. ஆம் எனக்கு அன்பானவர்களே, இப்படித்தான் உங்கள் விசுவாசத்தை கெடுக்க அநேகர் புறப்பட்டு வருவார்கள். உங்களை விமர்சிப்பார்கள், சோர்ந்து போக பண்ணுவார்கள். ஆனால் நீங்களோ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பிலும் ஆதி அன்பிலும் நிலைத்திருங்கள். கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்தட்டும். அவருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் அசதியாயிராமல் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலேயும் ஆதி அன்பிலேயும் நிலைத்திருக்க உதவி செய்ங்க. நீடிய பொறுமையோடு காத்திருந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு வர உதவி செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.